வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரத்தில் இணைந்திருக்கின்றோம். நேற்றிரவு ஈரானில் 80 நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த ஒரு விடயம் மத்திய கிழக்கில் மேலும் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய ராணுவ நிலைகள் மற்றும் எண்ணெய் முனையங்கள் என 80க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் மீதுதான் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது. சமீபத்தில் சவுதி அரேபியா மற்றும் கட்டார் நாடுகளுக்கு சொந்தமான எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. இதை ஈரான் செய்தது என்று அமெரிக்கா சாடியிருந்தது. இது ஈரான் செய்தது என்று குற்றம் சுமத்தி மீண்டும் தாக்குதலை அமெரிக்கா ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்போது ஈரானும் பதிலடி தாக்குதலை நடத்தியிருந்தது. குறிப்பாக பக்ரைன், கட்டாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதிகளில் சைரன் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. அமெரிக்காவுடைய தாக்குதலை கண்டிக்கும் வகையில் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் என்பவர் கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக மிரட்டல் மற்றும் அடக்குமுறையினுடைய காலம் என்பது முடிந்துவிட்டதாக அவர் சொல்லியிருக்கின்றார். இனி அமெரிக்காவினுடைய மிரட்டல்களுக்கு அஞ்ச போவதில்லை என்றும் அவர் பதிலடி கொடுத்திருக்கின்றார். இதே நேரத்தில் வளைகுடாவில் நிலவி வந்திருக்கக்கூடிய இந்த அமைதி என்பது தற்போது முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் என்பது மீண்டும் தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச நிலைமை என்பது கவலைக்கிடமாக இருக்கிறது. இதற்கிடையில் ஈரான் தன்னை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டுகிறது என்று அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பரபரப்பு தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதே நேரம் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் கடுமையான எச்சரிக்கையும் முன்வைத்திருக்கின்றார். வளைகுடாவில் நடக்கும் மாற்றங்கள் உலக நாடுகளை உன்னிப்பாக உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இங்கு அமெரிக்கா ஈரான் இடையில் நடைபெறக்கூடிய இந்த போர் என்பது தற்காலிகமான போர் நிறுத்த உடன்படிக்கை என்பது முடிவுக்கு வந்துவிட்டது. குறிப்பாக இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரச்சனை என்பது உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. இந்த இருதரப்பு மாறி மாறி தாக்க தொடங்கிவிட்டால் பதற்றம் என்பது அதிகரிக்கும். அந்த நிலைப்பாடு தான் தற்போது இருக்கிறது. எனவே கச்சா எண்ணெயுடைய விலை என்பது ஏற்கனவே அதிகரித்திருந்தது. இதற்கிடையில் நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக துருக்கியினுடைய அங்காராவில் சென்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் அங்கிருந்த செய்தியாளர்களை சந்தித்த போது சில விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அப்போது ஈரான் தாக்குவதற்கு அமெரிக்கா எப்போதுமே ரெடியாகவே இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி தன்னை கொலை செய்வதற்கு கூட ஈரான் சதித்திட்டம் தீட்டுவதாக அந்த செய்தியாளர்களிடம் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அவர் தொடர்ந்து பேசுகின்ற போது பார்க்கிற போது ஈரானுடைய பல தலைவர்கள் தற்போது உயிருடன் இல்லை. மிக விரைவில் மேலும் சிலர் இல்லாமலே போய்விடுவார்கள். நானும் கூட அவர்களுடைய டார்கெட்டாக இருக்கலாம். சொல்ல போனால் நான் தான் அவர்களுடைய முதல் இலக்காக இருக்கும் என்று சொல்லியும் கடந்த 47 ஆண்டுகளாக அவர்கள் இப்படித்தான் செயல்பட்டு வருகின்றார்கள் என்று சொல்லி ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடைய முந்தைய தலைவர்கள் மிகவும் விரோதமான மனப்பான்மை கொண்டதாக செயல்பட்டதாக ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். எனவே தற்போதைய நிலைமையை யோசித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இருப்பினும் ஈரான் தொடர்பான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளை தான் முன்னெடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சமரச முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்திருப்பதாகவும் ட்ரம்ப் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது சொல்லக்கூடிய விடயங்கள் என்னன்னு சொன்னால் ஈரானுடன் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைதி ஒப்பந்தம் என்பது முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கின்றார். இனியும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த விதமான ஒரு பயணம் இருக்க மாட்டாது என்று சொல்லியும் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்த போவதாகவும் எனவே அவர்கள் ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார். போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அமுலில் இருக்கின்றதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் இவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் தன்னை பொறுத்தவரையில் அந்த போர் நிறுத்த முடிவு என்பது அந்த ஒப்பந்தம் என்பது முடிவுற்று விட்டது என்று சொல்லியிருந்தார். ட்ரம்பினுடைய இந்த கருத்து சொன்ன கொஞ்ச நேரத்தில் பார்க்கிற போது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் ஈரானுடைய 8 இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது. தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் மற்றும் முசகர் பகுதிகளில் அமெரிக்க இராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் ஈரானுடைய விமானப்படை மற்றும் கடற்படையை சேர்ந்த 8 வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கக்கூடிய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அமெரிக்கா ஒருதலை பட்சமாக தாக்குதலை நடத்தி
ஒப்பந்த விதிமுறைகளை மீறி இருக்கிறது. இது ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்று சொல்லி அவர் சாடியிருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு போர் என்பது தற்போது வீரியமடைய தொடங்கி இருக்கிறது. ஹார்மோஸ் நீர்நிலை திறக்கப்பட்டு போரெல்லாம் சுமூகமாக வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சந்தர்ப்பத்தில் மீண்டும் மாறி மாறி தாக்குதலை நடத்துவதையும் பழைய நிலைமைக்கு திரும்புவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஹார்மோஸ் நீர்நிலை தடம் மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. 24 மணி நேரத்திற்குள் பார்க்கிற போது 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவை கோபமடைய செய்ததாகவும் இந்த தாக்குதலை தொடர்ந்துதான் இரு நாடுகளுக்கும் இடையில் பதற்றம் மீண்டும் உச்சத்தை தொட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ட்ரம்பினுடைய எச்சரிக்கை என்பது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு காரணமாக இருப்பதாகவும் இதே நேரத்தில் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு சிக்கல்கள் மிகப்பெரிய அளவில் இடம்பெற காத்திருக்கிறது என்ற ரீதியில் ஒரு சமிக்கையை காட்டுவதாகத்தான் இந்த அறிவிப்புகளும் இந்த தாக்குதல்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைப்பாட்டில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலையேற்றமும் அதிகரித்து செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இந்த பதிவில் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.